தாளிக்கிறதுக்கு பட்டை, கிராம்பு, 2 ஏலக்காய், பச்சை ஏலக்காய், கொஞ்சமாக கல்பாசி. கிராம்பு, ஏலக்காய், கல்பாசி, பட்டை, அது கூட 2 பிரிஞ்சி இலை, இது எல்லாமே போட்டு தாளிச்சுக்கலாம். குக்கரில் 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். தாளிக்கிற பொருள்லாம் போட்டு தாளிச்சுக்கலாம். 4 பெரிய வெங்காயம், 3 தக்காளி, 2 பச்சை மிளகாய், கொஞ்சமாக இஞ்சி பூண்டையும் தனித்தனியாக தட்டி வச்சுருக்கேன். வெங்காயம், பச்சை மிளகாய், தக்காளி, இஞ்சி பூண்டு. இந்த எண்ணெயில் ஃபஸ்ட்டு இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் போட்டுட்டு அதுக்கப்புறம் பட்டை கிராம்பு போட்டால் நல்லா வாசனையாக இருக்குது, டிஃப்ரெண்ட் ஃப்ளேவர் நல்லா இருக்குது. அதனால் ஃபஸ்ட்டு நம்ம இஞ்சி பூண்டு பச்சை மிளகாவை போட்டுக்கலாம். கருவேப்பிலை கொத்தமல்லி இல்லை, அதனால் இது வரைக்கும் செஞ்சுக்கலாம். போட்டுட்டேன். இப்போ இது கூடவே பட்டை கிராம்பு எடுத்து வச்சுக்கலாம். பட்டை கிராம்பு, ஏலக்காய், கல்பாசி, பிரிஞ்சி இலை எல்லாத்தையும் போட்டுருவோம். இது நல்லா பொரிஞ்சோன்னே வெங்காயம் தக்காளியை போட்டு நல்லா வதக்கிக்கலாம். பொரிஞ்சிருச்சு. வெங்காயம் தக்காளி எல்லாம் போட்டுட்டேன். இதை நல்லா சுருளை வதக்கிக்கலாம். இது கூடவே இருக்கிற காய்கறி எல்லாத்தையும் போட்டிருக்கேன். கேரட்டு, சௌசௌ, கத்திரிக்காய், பீன்ஸு இருந்த எல்லாத்தையும் கட் பண்ணி போட்டுட்டேன். இப்போ அந்த வெங்காயம் தக்காளியோடு இதையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். எல்லா காயும் போட்டுட்டேன். இப்போ அது கூட அது நல்லா வதங்கி வர்றதுக்காக உப்பு போட்டிருக்கேன். பத்தலைன்னா மேற்கொண்டு போட்டுக்கலாம். இதை நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதங்கி அந்த தக்காளி சௌசௌ எல்லாம் தண்ணி விட்டு சுருளை வந்தோன்னே நம்ம தேவையான அளவு தண்ணி விட்டுக்கலாம். நல்லா வதங்கிடுச்சு. இப்போ தேவையான அளவு தண்ணி விட்டுக்கலாம். இப்போ தண்ணி விட்டுக்கலாம் தேவையான அளவு. குழம்பு மிளகாத்தூள் 2 ஸ்பூன், 1 ஸ்பூன் பிளெயின் மிளகாத்தூள், மஞ்சத்தூள். ஏற்கனவே உப்பு போட்டிருக்கேன், அதனால் நான் போடலை. குழம்பு மிளகாத்தூள் 2 ஸ்பூன், பிளெயின் மிளகாத்தூள் 1 ஸ்பூன், மஞ்சத்தூள் எல்லாத்தையும் அந்த காய்கறியில் போட்டுக்கலாம். காரம் அவங்கவுங்களுக்கு ஏற்ற மாதிரி. கொதிச்சு வந்தோன்னே 2 விசில் விட்டு எடுத்துக்கலாம். காய்கறியோட கொஞ்சம் கூட தண்ணி விட்டுருக்கேன். ஏன்னா சாப்பாட்டுக்கு இது கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு. இப்போ வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஒரு கொதி வந்தோடனே நம்ம குக்கரை மூடி 2 விசில் விட்டு எடுத்துக்கலாம். எனக்கு கொஞ்சம் உப்பு பத்தலை, அதனால் உப்பு கொஞ்சம் போட்டிருக்கேன். கொதிக்க ஆரம்பிக்குது. இப்போ மூடி வச்சிடலாம். நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. இப்போ மூடி வச்சிடலாம். 2 விசில் விட்டு எடுத்துக்கலாம். 2 கைப்பிடி தேங்காய், 1 ஸ்பூன் பொட்டுக்கடலை, மிளகு கொஞ்சம், ஜீரகம் கொஞ்சம், சோம்பு கொஞ்சம் எல்லாத்தையும் நம்ம தண்ணி விட்டு பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். 2 கைப்பிடி தேங்காய், 1 ஸ்பூன் பொட்டுக்கடலை, 1 ஸ்பூன் சோம்பு, 1/2 ஸ்பூன் ஜீரகம், 1/2 ஸ்பூன் மிளகு எல்லாத்தையும் தண்ணி விட்டு பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். 2 கைப்பிடி ஃப்ரீஸ் பண்ணி வச்சுருந்த பட்டாணியை கழுவிட்டு தனியாக வேக போட்டு எடுத்துக்கலாம். கொஞ்சமாக மஞ்சத்தூள் உப்பு போட்டு வேக போட்டு எடுத்துக்கலாம். கரெக்டான அளவு தண்ணி விட்டு வேக போட்டுக்கலாம். இது விசில் விடுறப்ப 2 விசில்னால் ரொம்ப குழஞ்சிருமோ அப்படின்ட்டு இதை தனியாக வேக போடுறேன். 2 விசில் விட்டப்ப எனக்கு அது பத்தாத மாதிரி இருந்தது, அதனால் இன்னொரு விசில் 3 விசிலாக விட்டுருக்கேன். பட்டாணி வெந்துக்கிட்டுருக்கேன். 3 விசில் விட்டு எடுத்தாச்சு. இப்போ தேங்காய் அரைச்ச பேஸ்ட்டை போட்டுக்கலாம். பட்டாணியும் வெந்துருச்சு. இப்போ பட்டாணியும் எடுத்து போட்டுக்கலாம். தேங்காவை பேஸ்ட்டாக அரைச்சது இப்போ அந்த குழம்புல ஊற்றிக்கலாம். தேங்காய் விட்டுட்டேன். மிக்சியை கழுவி அதையும் ஊற்றிட்டேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன். நல்லா கொதித்து வரட்டும். தேவையான கன்சிஸ்டன்சி வந்தோன்னா நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். கொதிச்சுக்கிட்டு இருக்கு. இப்போ வேக வச்ச பச்சை பட்டாணியை அது கூட போட்டுறோம். வேக வச்ச பட்டாணியை அது கூட போட்டு தேங்காய் போட்டிருக்கிறதுனால பொங்கி வரும். மூடி வைக்காமையே ஓரளவுக்கு கொதிச்சோன்னா அப்புறம் மூடி வச்சுக்கலாம். தேவையான கன்சிஸ்டன்சி வந்தோன்னே பார்க்கலாம். இடையில நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம்.
எங்களுக்கு மிளகாத்தூள் கொஞ்சம் பத்தலை, அதனால் ப்ளைன் மிளகாத்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம். ஆஸ் யூஷுவல் எப்போதும் போல் கர்டு மிளகாத்தூள் கொஞ்சம் போட்டிருக்கேன். ரெடி ஆனோன்னா பார்க்கலாம். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுருக்கேன். இப்போ மூடி வச்சிடலாம். தேவையான கன்சிஸ்டன்சி வந்தோடனே ஆஃப் பண்ணிடலாம் ஃப்ளேமை. தேங்காய் போட்டதுனால பொங்கி வரும். ஒரு 2-3 கொதி விட்டுட்டு நம்ம மூடி வச்சோம்னா பொங்கி வராது. ரெடி ஆயிடுச்சு. ஓரமெல்லாம் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ நம்ம இறக்கிக்கலாம். இன்றைக்கி லஞ்சுக்கு எங்கள் வீட்டில் சப்பாத்தியும் இந்த கிரேவியும் தான். நான் டெய்லி சப்பாத்தி சாப்பிட்டு எனக்கு கழுத்து போயிட்டு எனக்கு மட்டும் ரைஸ் வச்சுக்கிட்டேன். ரைஸில் போட்டு இதை சாப்பிட்ருவேன். ஒரு எக் ஆம்லேட் போட்டு நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு சோளம் சுட்டுறலாம். நல்லா பிஞ்சாக இருக்குது, சோளம் சுட்டுக்கலாம் அப்படின்ட்டு. இப்போ சோளம் எப்படி வீட்டிலையே சுடுறது அப்படின்ட்டு ரொம்ப ஈஸி தான், எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். இன்றைக்கி நான் பண்ணுறதை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். என்கிட்ட கம்பி இல்லை, அதனால் இப்போ மீடியம் ஃப்ளேமில் வச்சு திருப்பி மெல்லமாக சுட்டுக்கலாம். கொஞ்சம் பார்த்து பொறுமையாக நின்று சுட்டு எடுத்துக்கலாம். திருப்பி வச்சு அப்படியே சுட்டுக்க வேண்டியதுதான். அப்போ கேஸை ஏற்றிக்கிட்டு ரொம்ப இது பண்ணுற மாதிரி இருந்ததுன்னு கொஞ்சம் குறைச்சிக்கலாம். நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி சுட்டு எடுத்துக்கலாம். அந்த ஃபுல்கா போடுற பிளேட் இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் வடை கம்பி எங்கேயோ வச்சுட்டேன். இப்போ தேடி பார்த்தேன், கிடைக்கல. அதனால் இதையே வச்சு அப்படியே சுற்றலாம். சுட்டோன்னா பார்க்கலாம். சுற்றி விட்டுட்டு எங்கெல்லாம் வேகலையோ அங்கெல்லாம் நல்லா சுற்றி விட்டு சுட்டுக்கலாம். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணால் நல்லா வரும். சோளத்தை சுட்டாச்சு. ஏற்கனவே நான் ஒரு சோளம் சுட்டிருந்தேன், அதோடு சேர்த்து இதையும். இன்றைக்கி ஈவினிங் ஸ்நாக்ஸ் இதுதான் எங்களுக்கு. இது மேலே லெமன் புழிஞ்சிக்கலாம், ஆனால் எங்கள் வீட்டில் இப்படியே சாப்பிட்றேன் அப்படின்னு சொன்னதுனால இன்றைக்கி ஈவினிங் ஸ்நாக்ஸ் இதுதான். ரொம்ப ஈஸி, கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணி செஞ்சோம்னா நல்லாயிருக்கும். எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், இருந்தாலும் எங்கள் வீட்டில் இன்றைக்கி ஈவினிங் இதை உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிட்டேன். தேங்க்யூ. வெயிலில் வச்சோன்னே இந்த சின்னதாக வச்சுருந்த ஓமவல்லி செடி வெயிலில் வச்சோன்னே நல்லா வந்துருச்சு. குட்டியாக வச்சுருந்தேன், நல்லா வந்துருச்சு. ஆனால் இந்த பீச் கலர் ரோஸ் வதங்கின மாதிரி ஆயிடுச்சு. இப்போ லாக்டவுன்னால் உரம் எதுவுமே வாங்கிட்டு வந்து போடவே இல்லை. அதனால் அப்போ இந்த செடி இந்த ஒயிட் கலர் அப்படியே நல்ல பெருசாக இருக்குது ஸ்டெம்மு, ஆனால் இதாகிடுச்சு. அதுக்கு பக்கத்தில் ஒரு மான் செடி வருது. அது வந்தோடனே தான் எடுத்துக்கொண்டு வைக்கணும். இந்த செடியும் நல்லா வதங்கிடுச்சு. ரொம்ப வெயில் ரோஸுக்கு தாங்கலை. அதுக்கப்புறம் இந்த செடி ஆனால் கொஞ்சம் க்ரீனிஷ் இருக்குது. மெயினாக நான் இது ஃபுல்லும் காஷ்மீரி ரோஸுன்னு சொல்லிட்டு நல்ல பிங்க்கு, ரொம்ப டார்க் பிங்க்கில் இருந்த பூ வெயிலில் வச்சோன்னே இப்படி மாறிடுச்சு, இந்த கலரில் மாறிடுச்சு. அதனால தான் ஆக்சுவலாக இது பாலினேஷனா இதை ஹைப்ரிட் பண்ணதுனாலயா ரொம்ப டார்க் பிங்காக ரொம்ப நல்லாயிருக்கும். ஏற்கனவே நான் ஒரு வாட்டி போட்டிருப்பேன், ஆனால் இது ஃபுல்லும் இப்படி மாறிடுச்சு. சின்னதாக வந்தது இல்லாமல் கலர் ஃபுல்லும் சேஞ்ச் ஆகிடுச்சு. இது காஞ்சி இருந்தது இந்த பிளான்ட்டு. இது பேர் தெரியல, அழகு பிளான்ட்டு. இது இங்கே நல்லா க்ரீனிஷாக ஆயிடுச்சு. வெயில் இதுங்களுக்கெல்லாம் தாங்கி வருது நல்லா. ரோஸுக்கு ரொம்ப வெயில் தாங்கவே இல்லை. இது செம்பருத்தி இப்போ துளுத்து வருது. நான் இந்த மாதிரி இந்த பிங்காக சேஞ்ச் ஆகிறத பார்த்ததில்ல, அதனால தான் ஆக்சுவலாக இது சரி அப்படின்னு சொல்லிட்டு. மிளகாவை தூவி விட்டுருந்தேன், மிளகா விதைய
அது எல்லாமே முளைச்சி வந்திருக்கு. இன்னும் ஒன்று ரெண்டு முளைச்சிட்டும் வருது குட்டி குட்டியாக. அதுக்கப்புறம் கொஞ்சம் பெருசானோன்னு எடுத்து அந்த நாற்றை மாற்றி வச்சுக்கலாம் அப்படின்ட்டு சும்மா தான் போட்டு வச்சேன். நல்லா வந்திருக்கு.